அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு செட் எக்ஸாமோட பேப்பர் 2 எக்கனாமிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பேப்பர் 1 பார்த்தோம். ஸோ இப்போ பேப்பர் 2ல் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸோட பேஸே இது தான். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர். ரெண்டாவது பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் வந்து நேஷ்னல் லெவலில் உள்ள திங்ஸ் எல்லாமே பற்றி படிப்போம். மூணாவது என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கனாமெட்ரிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ஃபுல்லாகவே ப்ராப்ளமெட்டிக் பேப்பர் தான். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ். இதுவுமே வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் பேப்பர் தான். அஞ்சாவது பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இதில் வந்து நமக்கு அந்த ட்ரேடு, அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி இதை பற்றி எல்லாமே படிக்கலாம். அப்புறம் பப்ளிக் எக்கனாமிக்ஸ். பப்ளிக் எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம மானிட்டரி அண்ட் ஃபிசிக்கல் பாலிசி ஃபுல்லாகவே படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மணி அண்ட் பேங்கிங் எக்கனாமிக்ஸ். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக தான் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எந்த அளவுக்கு நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம், எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிருக்கோம், இதை பற்றி எல்லாமே படிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ராஃபியில் பாப்புலேஷன் அந்த மாதிரி படிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கனாமியில் நம்ம டோட்டலாக நம்மளோட எக்கனாமிக்கல் லெவல், நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே படிப்போம். நாம் இப்போ சொன்ன அந்த 10 சப்ஜெக்டையும் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா அதில் வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ் கேட்டிருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்க்கலாம்.